ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஏசர் லேப்டாப்பில் பயாஸ் போட்டுட்டோம். பயாஸ் போட்டுட்டு NVMe இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து NVMe டிடெக்ட் ஆகலை. அந்த ப்ராப்ளமை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லேப்பை ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணிவிட்டு லோடிங் ஆகுது பாருங்கள். நம்ம இப்போ இந்த லேப்புக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படி சொன்னால், கஸ்டமர் வந்து பயாஸ் பாஸ்வேர்டு போட்டு வச்சுருந்துருக்காங்க. பயாஸ் பாஸ்வேர்டை ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஃப்ளாஷ் பண்ணிவிட்டு லேப்டாப்பை ஆன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த NVMe SSD வந்து பூட் ஆகலை. அந்த ப்ராப்ளத்தை தான் எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுதான் ப்ராப்ளம். யுவர் டிவைஸ் ரன் இன்டு எ ப்ராப்ளம் நீட்ஸ் டு ரீஸ்டார்ட், யூ வில் ரீஸ்டார்ட் யூன்னு சொல்லிட்டு காமிக்குது. கீழே ஸ்டெப் கோடும் இன்ஆக்சசபிள்னு சொல்லிட்டு வருது. அதை நம்ம கிளிக் என்டர் பண்ணோம் அப்படின்னா ப்ரிப்பேரிங் ஆன்டிபயோட்டிக் ரிப்பேர்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம கீபோர்டு செலெக்ஷன் அந்த ஆப்ஷனுக்கு வந்து நிற்கும் பாருங்கள். சூஸ் யுவர் கீபோர்ட் லே அவுட்னு சொல்லிட்டு வருது. நம்ம இதில் எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணாலும் ட்ரபிள் ஷூட்டுக்கு வருது. ட்ரபிள் ஷூட்டும் நம்ம உள்ளே போய்ட்டு ஆப்ஷன் எது மாற்றினாலும் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகாது. நான் சிஸ்டம் ஷட் டவுன் பண்ணிக்கிறேன். இதுதான் ப்ராப்ளமாக நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்போ இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா, ஆன் பண்ணுறோம் லேப்பை. ஆன் பண்ணிவிட்டு F2 ப்ரெஸ் பண்ணி பயாஸ்க்கு போகிறோம். பயாஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. பயாஸ் ஓப்பன் ஆன உடனே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹார்ட் டிஸ்க்கு நம்மளுக்கு காமிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு HDD 0 மாடல் நேம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஃபாக்ஸின் 256 காமிக்குது நம்மளுக்கு. இன்கேஸ் அந்த இடத்துல வந்து நன்னுன்னு வந்துன்னா நம்ம இன்செர்ட் பண்ணுற நம்ம சரியாக இன்செர்ட் பண்ணாமல் இருக்கலாம். இல்லை அந்த பின்னில் வந்து பார்த்திங்கன்னா எதாவது ரஸ்ட் ஆகிட்டு நம்மளுக்கு டிவைஸ் காமிக்காமல் இருக்கலாம். அந்த ப்ராப்ளமும் காமிக்காமல் இருக்கும். அப்போ அந்த டைமில் நம்ம பயாஸை நம்ம எனேபிள் பண்ணாலும் உங்களுக்கு காட்டாது. மெயின் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ வந்து ஹைட் ஆகிருக்கு. Ctrl S ப்ரெஸ் பண்ணுறோம். Ctrl S ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் VMD கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு வருது பாருங்கள். VMD கண்ட்ரோலரை டிசேபிள் பண்ணுறோம். டிசேபிள் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு NVMe SSD உங்களுக்கு காமிச்சிங்கன்னா டேரெக்டாக OSக்குள்ளே போய்டும். VMD கண்ட்ரோலர் டிசேபிள் பண்ணிவிட்டு F10 ப்ரெஸ் பண்ணி சேவ் கொடுத்துட்டு சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆகுது. ரீஸ்டார்ட் ஆகும்போது நம்ம ப்ரிப்பேரிங் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வரும். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டயக்னஸ் மோடுன்னு சொல்லிட்டு வரும். அடுத்து பார்த்திங்கன்னா லாகின் பேஜுக்கு அட்மின் கியூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இதுக்கப்புறம் டேரெக்டாகவே சிஸ்டம் வந்து உள்ளே போய்டும். பாருங்கள் டெஸ்க்டாப் ஸ்க்ரீனுக்கு வந்துடுச்சு. இப்படி தான் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணோம். ஆக்சுவலாக VMD கண்ட்ரோலர் மோஸ்ட் ஆஃப் லேப்டாப்பில் நம்மளுக்கு ஹைட் ஆகிருக்கும். அந்த VMD கண்ட்ரோலரை எனேபிளில் இருக்கிறத டிசேபிள் பண்ணிவிட்டு நம்ம பண்ணோம் அப்படி சொன்னால் ஓகே ஆகிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.